உற்றுருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. இந்த வீடியோவில் சனிப்பெயர்ச்சி 2025, அதாவது சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இன்னைக்கு இந்த தேதியில சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போக போறாரு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஜூன் 3, 2027 வரைக்கும் 2.5 வருஷம் அங்கதான் இருக்க போறாரு. இந்த சனி பகவானோட பயிற்சி, அதாவது சனி பகவான் வந்து தன்னோட சொந்த வீட்டிலேருந்து குரு பகவானோட வீட்டுக்கு பகை வீட்டுக்கு போறார். இதனால யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது, சனியோட பார்வையில யார் யாரெல்லாம் மாட்ட போறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம துல்லியமா பார்த்துருவோம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2025 மார்ச்ல சனி பயிற்சி ஆகிறாரு. இப்போ வந்து சனி பகவான் உங்களோட ராசிக்கு 4வது வீட்டுல இருக்கார். அதாவது அர்த்தாஷ்டம சனியா சனி இருக்காரு. இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா ஜோசியரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கெட்டதுதான். சனி பகவான் வந்து அர்த்தாஷ்டம சனியா இருக்கும்போது அஷ்டம சனியோட பலன்கள்ல பாதி கொடுத்துருவாரு. 8ல இருந்தா அஷ்டமோ, 4ல இருந்தா அர்த்தாஷ்டமோ, அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும். இந்த அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யும் அப்படின்னா உங்க உடம்ப போட்டு ஆட்டி வச்சிருக்கோம், உடல் பிணிகளை கொடுத்துருக்கோம், வீட்டில் உள்ளவங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்கோம். 10 ரூபா சம்பாதிச்சேன்னா 12 ரூபா மருத்துவ செலவாகுது. மேற்கொண்டு நான் 2 ரூபா கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. இதுல நான் எங்க குடும்ப செலவு நடத்துறது, அதுக்கும் 10 ரூபா கடன் வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. கொஞ்சம் ஊரை சுற்றி கடங்கண்ணே ஆகிப்போச்சு. எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரின்னு இருக்கு. அடிக்கடி வீட்டில் உள்ளவங்களுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கும் பாதி நாள் லீவு போட்டு கெட்ட பேர் வாங்கி வச்சுக்கிறேன். ஆஃபீஸுக்கு போனாலே என்னப்பா இன்னைக்கு அதிசயமாக ஆஃபீஸுக்கு வந்திருக்க, நான் இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு புள்ள புண்டாட்டி எல்லாத்துக்கும் யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போலியா அப்படின்னு நக்கல் ஆண்டி பண்ணுற அளவுக்கு நம்ம பொழப்பு போயிடுச்சு. இப்படிதான் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வாட்டி வதைக்கும். அப்படியே கொஞ்சம் சுயஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல இருந்திருந்தாலும் கூட உங்களோட சொந்த உடல்நிலை அப்படிங்கிறது சோர்வு உண்டாக்கியிருக்கும். நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா தொப்பை போட்டு உடம்பு பெருசாக போயிருக்கும். ஒரு மாடிப்படி ஏற முடியல, இறங்க முடியல, ஒரு அல்சர் உபாதை வந்துருச்சு, தொண்டையில் புண்ணு வந்துருச்சு, சாப்பிட்டது செரிக்கலை, ஏப்பம் வரமாட்டேங்குது, வயிறு உப்புசமாயிடுது. இந்த மாதிரி வியாதிகள் அப்படிங்கிறத சனி நிச்சயமாக கொடுத்துருப்பார். ஒரு கல்யாண வீட்டில் போய் பந்தியில் உட்காந்தோம்னா இலை ஃபுல்லாக பதார்த்தமாக இருக்கும். ஆனால் நமக்கு எதையுமே திங்க தோணாது. வாய் தான் கேட்கும் வான்னு, வயிற்றுக்கு ஒத்துக்காது. அப்போ என்ன பண்ணுறது, இதை சாப்பிட்டா ஒத்துக்காது, இதை சாப்பிட்டா ஒத்துக்காது, இதை சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு கொஞ்சம் ஓரமாக ரசஞ்சாதத்துக்கு மூடி வச்சுட்டு நோகாமல் எழுந்திரிச்சு வந்துட வேண்டியதான். இப்படி தான் உடலை போட்டு ஆட்டி படைச்சிருக்காரு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து நல்லி எலும்பு மாதிரி ஆகி போயிருந்திருக்கும், ரொம்ப இழைச்சி போயிருந்திருப்போம். பார்க்குறவெல்லாம் கேட்பான், என்னடா சர்க்கரை வியாதி இருக்கா உனக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு உடம்ப வாட்டினது தான் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது. அது மாதிரி குறிப்பாக தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் பெரிய கண்டம் வச்சுருக்கோம். தாயாருக்காக பெரிய செலவு அப்படிங்கிறதும் பண்ணியிருப்பீங்க. இப்போ சனி பகவான் வந்து 5வது இடத்துக்கு வர, 5வது வீடு அப்படின்னா கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பஞ்சம சனி வந்து நற்பலன்களை எவ்வளவு கொடுக்குதோ கெடுபலன்களையும் அவ்வளவு கொடுக்கும். இந்த கெடுபலன்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஜோசியரேன்னா இருக்கு. அதாவது 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், உங்க முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்க குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்க புத்திரர் உங்களோட பிள்ளைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப இவங்க எல்லாத்தையுமே நாம சந்தோஷமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலகட்டத்துல சனி பகவான் நமக்கு வாரி கொடுப்பார். என்ன ஜோசியரை பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். மாசம் தோறும் குலதெய்வ கோவிலுக்கு ஒரு தடவையாவது போய் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும். இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் போக முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வசிக்கிற இடத்துல குலதெய்வத்தை மனசார நினச்சி ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு குலதெய்வத்தை மனசில் நினச்சி வணங்குங்க. அது மாதிரி அமாவாசை நாட்களில், பௌர்ணமி நாட்களில் மாமிச உணவுகள் அப்படிங்கிறது தொடவே கூடாது. முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதை. அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த விரதம் அப்படிங்கிறத முறையாக கடைபிடிச்சு முன்னோர்களுக்கு பிடிச்ச பதார்த்தங்களை படையலிட்டு அவங்கள மனசார வணங்கணும். சில பேருக்கு வந்து நான் வெளியூரில் இருக்கேன், நான் வந்து படையெல்லாம் செஞ்சு வணங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கும் அசைவ உணவுகள் சாப்பிடாம விரதம் இருந்துட்டு குளிச்சு மொழிவிட்டு முன்னோர்களை நினச்சி மனசார வணங்கிட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணிட்டு அதன் பிறகுதான் நீங்கள் மதிய உணவு எடுத்துக்கணும் ஒவ்வொரு அமாவாசையிலும்.
இது முன்னோர்களை குளிர்விக்கக்கூடிய வேலை. அதே மாதிரி அவர்களோட திவசங்கள், இந்த தர்ப்பணங்கள்லாம் முறையாக கொடுக்கணும். அதே மாதிரி குலதெய்வத்தையும் திருப்திப்படுத்திடணும். அடுத்து புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது. இந்த புத்திரஸ்தானத்தை நாம் எப்படி திருப்திப்படுத்த முடியும்? என் பிள்ளைகளுக்கு வேணுங்கிறதெல்லாம் தான் நான் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே நான் என்ன திருப்திப்படுத்துறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அது மாதிரி பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஒரு சில இடங்களில் ஆதரவற்றோர் பள்ளிக்கூடலாம் இருக்கும், அங்கே போயிட்டு ஏதோ மாசத்துல ஒரு நாள் உங்களால் முடிஞ்ச உதவி, ஒரு நோட்டு புத்தகம் பேனா வாங்கி கொடுக்கறது, ஏதோ சின்ன சின்ன உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சாலே உங்களோட இந்த புண்ணிய கணக்கை பார்த்து கூட்டி கழிச்சு சனி வாரி கொடுப்பாரு பாருங்க. நீங்க நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது முன்னோர்களோட பாவம் முன்னோர்களோட புண்ணியம் ரெண்டையுமே நம்ம தலையில கட்டுவாரு. முன்னோர்கள் பாவம் செஞ்சிருந்தா அது நம்மளை சேரும், முன்னோர்கள் புண்ணியம் செஞ்சிருந்தா அந்த பலனும் நம்மளை சேரும். அப்ப இந்த முன்னோர்களோட பாவம் அப்படிங்கிறத அவங்க கழிக்க முடியாது, அவங்க இல்லை. அதுக்காக தான் அவங்களுக்கு தேவையானதை செய்யறது, குலதெய்வத்துக்கு தேவையானதை செய்யறது, இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டோம்னா கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு சொல்றதுக்கு தக்கன நீ கெஞ்சி கேட்டும் கிடைக்காத விஷயங்கள் எல்லாத்தையும் சனி பகவான் சர்வசாதாரணமா உங்களுக்கு வாரி கொடுப்பாரு. அப்படி ஒரு அற்புதமான இடம் அப்படிங்கிறது இது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். பிள்ளைங்க கொஞ்சம் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்பம்மா அவங்களே கூட சண்டை வரக்கூடிய வாய்ப்பு, ஒரு எதிர்த்து பேசுறது, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறது, ஒரு கல்லூரிக்கு போகாமல் ஏதாவது கட்டடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது, இல்லை படித்து முடிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகாமல் தெண்டமாக ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். பிள்ளைங்களை கொஞ்சம் அவங்க போக்கில் விட்டு இழுத்து பிடிங்க. அதுக்காக கண்டிச்சுக்கிட்டு இருந்தால் எதிர்த்து தான் பேசுவாங்க இந்த காலகட்டத்தில். அதனால் கொஞ்சம் கட்டுப்பாட்டிலே வச்சு வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதோட இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களோட ராசிக்கு 7லேருந்து 8க்கு வந்துடுவார், அஷ்டமத்துக்கு வந்துடுவார். காசு பணம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம எங்கடா இன்னொருத்தனுக்கு அன்னதானம் பண்ணுறது, நமக்கே வேணாது அன்னதானம் பண்ணால் தேவலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காசு பணம் மட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கர்ம வினைகளின்படி இருந்துருச்சுன்னா காசு பணத்தையும் சனி பகவான் கொடுப்பார். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 11, 2, 7 இந்த 3 வீட்லேயும் விழுவுது. லாபத்தில் சனி பகவான் பார்வை விழுவுதுன்னா லாபம் குறைய தான் செய்யும். அது செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, போகிற வேலையாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் லாபம் குறைய தான் செய்யும். 10 ரூபா கிடைக்கிற இடத்துல 8 ரூபா தான் கிடைக்கும். அதனால் புது முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம், பரவாயில்ல கிடைக்கிற வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டு லாபம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம கை பணத்தை எண்ணி எண்ணி செலவு பண்ணி செலவுகளை சுருக்கிக்க வேண்டியதுதான். இந்த காலகட்டத்தில் புது முயற்சி எதுவும் எடுக்கக்கூடாது. அதுமாரி 2வது வீட்லேயும் சனி பார்வை விழுது அப்படிங்கிறப்ப கணவன் மனைவிக்குள்ள சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, வேற வழி இல்லை. 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலத்தரஸ்தானம், அதுலேயும் சனி பார்வை விழுவுது அப்படிங்கும்போது வரன் தேடக்கூடியவர்களுக்கு இது ஒரு கற்காலம் அப்படின்னே சொல்லலாம், பொற்காலம்னு சொல்ல முடியாது. வரன் அமையாது, வெட்டியாக நம்ம தான் 10 இடத்துல போய் பொண்ணு பார்த்தேன், 20 இடத்துலேருந்து மாப்பிள்ளை வந்தாங்க, டீ காப்பி போட்டு கொடுத்தேன், இப்படி தான் வெட்டி செலவாகுமே தவிர எதுவும் நடந்த மாதிரி இருக்காது. அது மாதிரி பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கே வரன் பார்க்கறதா இருந்தாலும் சரி, குடும்பம் வரைக்கும் கொஞ்சம் பெரிய அளவில் செலவுகள் இல்லாமல் சுருக்கிங்க. அதுமாரி இந்த காலகட்டத்தில் யாராவது சொந்த பந்தத்துலேருந்து வருவாங்க, என் பையனுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் முடிச்சு கொடு, என் பொண்ணுக்கு ஒரு பையன் இருந்தால் பார்த்து கொடுன்னு. கிட்ட கூட போகாதீங்க, எனக்கு தெரியாதுப்பா நீங்கள் பார்த்துங்கன்னு ஒரு கும்பிடு போட்டு போங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நாம் ஏதாவது முயற்சி செஞ்சு ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போவ நம்மளோட நேரம் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகும், பழி நம்ம மேலே விழுந்துடும். நம்ம நல்லது நினச்சி தான்